Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம previous வீடியோல flip flops types ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல எல்லா flip flops எப்படி ஒரே ஷாட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் flip flop அப்படினா it is used to store one bit element. Types of flip flops ன்னு பார்த்தா SR, set, reset flip flop ன்னு சொல்வோம். JK வந்து master slave flip flop ன்னு சொல்வோம். D flip flop வந்து delay or data flip flop, T வந்து toggle flip flop. Truth table பார்த்தோம் அப்படின்னா SR flip flopல SR ரெண்டுமே 0வா இருந்ததுன்னா output வந்து previous state அப்படியே maintain ஆகும். This is called hold state. R 1ஆ இருக்கும்போது SR flip flop reset ஆகும். S 1ஆ இருக்கும்போது SR flip flop set ஆகும். S and R ரெண்டுமே 1ஆ இருந்தா invalid state னு சொல்வோம். JK flip flop J and K both are 0 அப்படினா output வந்து previous state என்னவோ அது அப்படியே maintain ஆகும். J equal to 1 அப்படினா flip flop set ஆகும். K equal to 1 அப்படினா flip flop reset ஆகும். ரெண்டுமே 1ஆ இருந்துச்சு அப்படினா output வந்து complement of the previous state. ஓகேங்களா? இதுதான் SR க்கும் JK க்கும் உள்ள difference. அடுத்தது D அப்படிங்கிறது previous state bother பண்ணவே பண்ணாது. D 0 னா next state 0, D 1 னா next state 1. T flip flop வந்து T 0 அப்படினா next stateல previous state அப்படியே output கிடைக்கும். T 1 இருக்கும்போது complement of the previous state வந்து output கிடைக்கும். This is called toggle. அடுத்தது characteristic equation எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். நீங்க characteristic table எழுதி find out பண்றது எல்லாமே நம்ம previous வீடியோல எப்படின்னு பார்த்திருக்கோம். இது just எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு மட்டும் பார்க்கலாம். SR flip flopக்கு இப்போ மொத்தமா நமக்கு வந்து characteristic tableல 3 inputs இருக்கும் இல்லைங்களா? S, R and Qn. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க first. இப்போ SR flip flopக்கு Qn+1 எழுதும்போது first இந்த ரெண்டு டேர்ம்லயுமே R bar constant அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப S R bar plus R bar Qn. அடுத்து JK flip flop எழுதும்போது JK flip flopல நமக்கு வந்து Qn complement ரெண்டுமே output lineல வரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப J Qn bar plus K bar Qn அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Qn bar ரெண்டுமே நமக்கு வந்து outputல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. D flip flopக்கு Qn+1 equal to D, T flip flopக்கு Qn+1 equal to T exclusive R Qn ஞாபகம் வச்சுக்கோங்க இது. அடுத்து excitation table பார்க்கும்போது excitation tableல JK and SR flip flop மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ நான் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். Qn+1 எழுதிட்டு SR பாருங்க 0x அப்படிங்கிறது first state. இதோட reverse வந்து last state. That is x 0 அப்படிங்கிறது last state. இந்த middle termல SRல வந்து 1 0 0 1 அப்படின்னு கிடைக்கும். JK flip flopலயும் இதே மாதிரி தான். first 0x அதோட reverse x 0 அப்படிங்கிறது last term. இந்த middleல மட்டும் instead of 0 we are getting x. next D flip flop D and T ரெண்டுமே ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுல. Dல வந்து Qn+1ல என்ன இருக்கோ அதுதான் D. ஓகேங்களா? Tல பாத்தீங்கன்னா Qn+1 ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா T0, Qn+1 ரெண்டும் வேரி ஆச்சுன்னா Tல வந்து 1. ஓகேங்களா? I think இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.